கடல்சார் வாரியத்தின் மூலமாக ராமேஸ்வரத்தில் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் 4.19 லட்சம் கோடி மதிப்பீட்டில் 10,193 சதுரடியில் இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு துறைமுக அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த துறைமுக அலுவலகம் அதாவது G+2 தரைத்தளம் அல்லாமல் 2 தளங்கள் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கமே வருங்காலங்களில் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் ஒரு கப்பல் போக்குவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கட்டடத்தை நான் கட்டியிருக்கிறோம். ஏன்னா மேல் பகுதியில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இமிகிரேஷன், சுங்கத்துறை, கஸ்டம்ஸு, போர்ட் அஃபீஷியல்ஸ் இப்படி போன்ற அலுவலகங்களை மேலே திறந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்டடமே கட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஏற்கனவே ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு நாம் கப்பலிட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஐஐடியின் மூலமாக ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு சுமார் 118 கோடி ரூபாயில் 100% சாகர்மாலா திட்டத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். கடிதம் எழுதும்போது மட்டுமல்ல 2 முறை அதனுடைய அமைச்சர் மாண்புமிகு சர்பானந்தாஜி அவரிடத்தில் நானே நேரடியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஒரு வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த கட்டிடத்தை காலையில் நாங்கள் திறந்து வைத்தோம். அதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இந்த லோக்கலில் போகிற போட்டுகள்லாம் அது மரப்பலகையின் மூலமாக ஏற்கனவே ஒரு துறையை நாங்கள் ஏற்கனவே தோணித்துறை அமைத்திருந்தோம். அதில் இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி மிதக்கும் தோணித்துறை என்ற அடிப்படையில் அதுக்கு 7.81 கோடி ரூபாய், அதாவது 7,81 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அந்த பணியை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீளம் 120 மீட்டர் நீளம், அதனுடைய அகலம் 7.5 மீட்டர் அகலம் கொண்டது. இதற்கு ஏற்கனவே 31/10/2021 இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்கள் துறை அதிகாரிக்கும் ஆணையிட்டிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரையும் இப்போது நான் நேரடியாக ஆய்வின் போது கேட்டபொழுது அவர் முடித்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுது நெரிசல் அதிகமாக இருக்கிறது, போக்குவரத்தினுடைய நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறது. எனவே புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போன வகையில் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோமே, இந்த இடத்துல இருந்து அக்னி தீர்த்தம் வரைக்கும் ஏறத்தாழ 6 கிலோமீட்டர் தூரம் இதற்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் முனைவர் செல்வராஜ் அவர்களும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இது அத்தியாவசியத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர் சட்டமன்றத்திலே என்னுடைய துறையின் மூலமாக அதை அறிவிக்கவே சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நிலம் எடுப்புக்காக ஏறத்தாழ 80 கோடி ரூபாயும், சாலை அமைப்பதற்காக 70 கோடி ரூபாயும், ஆக 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த சாலையை புறவழிச்சாலையை அமைப்பது என்று அரசாங்கத்தின் மூலமாக திட்டமிடப்பட்டு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த நில எடுப்பு பணியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அது முழுமை பெறுகிற நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இருக்கிற பிரச்சனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அது நேரடியாக அழைத்து பேசி அது விரைந்து அந்த சாலை அமைப்பதற்கு வேண்டிய முனைப்போடு செயல்படுவதாக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணிகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இது அன்னில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் 372 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை இந்த 4 ஆண்டில் 555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையை அகலப்படுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம், மேம்படுத்தியிருக்கிறோம். இந்த நிதியாண்டில் கூட 74 கிலோமீட்டர் இந்த நிதியாண்டில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்துவதற்காக அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த 4 ஆண்டில் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 13 தரைப்பாலங்களை எடுத்துக்கொண்டு 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 9 பாலப்பணிகள் முடிவிட்டு விட்டது. மீதி இருக்கிற 4 பாலப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். மேலும் கூடுதலாக உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு முதுகுளத்தூரில் 4 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோன்ற ரயில்வே மேம்பாலத்தை பொறுத்தளவுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமநாதபுரத்தில் பழைய பேருந்து நிலையத்தின் பக்கத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு இப்போ பொதுமக்களுடைய
பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தை சார்ந்த பார்த்திபனூர் மற்றும் கமிதி புறவழிச்சாலை 92 கோடி ரூபாய் சாலை பணிகளை முடிவிட்டு போக்குவரத்து பயன்பாட்டிற்கு இன்றைக்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்த உடனேயே 4 வழிச்சாலை, ஏன்னா மாநில நெடுஞ்சாலை தெரியல, இப்போ 4 வழிச்சாலைலாம் போடுறது கிடையாது. குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் தான் போடுவாங்க. முதலமைச்சர் அவர்கள் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு 4 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்துக்கு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்து இந்த ராமநாதபுரம் மேலூர் சாலையில் 4 வழிச்சாலையாக மொத்தம் 103 கிலோமீட்டர் தூரத்திற்கு 186 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் ஏற்கனவே நடைபெற்று முடிவிட்டிருக்கிறது. 48 கோடி ரூபாயில் 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு 57 கோடி ரூபாயில் 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பணிகள் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு நிலைய சாலைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. இது அன்னில் நம்முடைய மருத்துவமனை, தீவிர மருத்துவமனை, ஏன்னா இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இங்கே ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக போகிற காரணத்தினாலும் இந்த பகுதியில் மீனவ பெருமக்கள் பெரிதும் வாழ்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிற காரணத்தினால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே தரைத்தளத்தோடு கூடிய 3 மாடி கொண்ட ஒரு மருத்துவமனையை இங்கே கட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டு 42,780 சதுர அடி அந்த மருத்துவமனையை கட்டுவதற்காக 20 கோடி ரூபாய் ஏற்கனவே அவர்கள் பணம் ஒதுக்கினார்கள். அந்த வகையில் பணிகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற நிலைமை பார்க்கிற பொழுது இந்த மருத்துவமனை 50 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை. இதில் அவசர சிகிச்சை பிரிவு இதில் வர இருக்கிறது. அறுவை சிகிச்சை, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர், சிறப்பு சிகிச்சை பிரிவுகள், சிடி ஸ்கேனு, இஜிஜி, ரத்த வங்கி, அதே போன்ற லேபு, மருத்துவர் மற்றும் செவிலியர் தங்குவதற்கு அறை, புறநோயாளிகளை பார்ப்பதற்கு தனியான ஒரு இடம், அதே போன்று கலந்துரையாடல் கூட்டம், நிர்வாக அலுவலகம், அதே போன்று பார்மசி, மருந்தகம், இப்படி பொதுமக்களுக்கு காத்திருப்பு கூடம் என்று இந்த பல்வேறு வகையில் இந்த மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்காக இந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.